நான் நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது திரு உதயசூர் சொன்னதை போல சினிமேட்டிக் பிறந்தர், அதாவது திரைப்படத்தை நோக்கி ஒரு சிந்தனை வருவது உண்டு. ஏன்னா எப்பவுமே கல்வி, மருத்துவம், அரசியல் இருந்தால் கூட பத்தாது. திரைப்படத்தில் அப்படி இருக்கும்போது சின்ன ஒரு நிகழ்ச்சி நான் அங்கே நினைவு வர விரும்புகிறேன். திரைப்பட நடிகர் நாகேஷ் உங்களுக்கு தெரியும். நாகேஷ் தெரியுமா தெரியாது? அவன் பார்த்தல சந்தானம் தான் பார்த்துருக்காங்க. திரு நாகேஷ் அவர்கள் திரைப்பட உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக அந்த நகைச்சுவை அந்த பிரிவிலே அந்த சொல்ல போனால் நகைச்சுவை என்று சொன்னால் நாகேஷ் இல்லாமல் படம் ஓடாத நிலைமையிலே இருந்தவர்கள். அவர்கள் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள். தாராபுரம் கிராமத்திலே, நம்முடைய பழனிக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் கிராமத்திலே பிறந்தவர்கள் நாகேஸ்வரா உண்மையான பேர். அவருடைய பொதுவாக நகைச்சுவை நடிகர் என்ன பண்ணுவோம், வெள்ளாடுனா கட்டணா இருப்பான்னு நினைப்போம் இல்லையா? இப்ப நம்பியா இருந்துட்டு ரொம்ப சாது, வருஷா வருஷம் சபரிமலைக்கு போவாரு, எல்லாருக்கும் குருசாமி அவர் தான். ஆனா சினிமாவில் பார்க்கும்போது அவர் நாம அடிக்கலாம தோணும் இல்லையா? அப்படிதானே, எல்லாரும் அடிக்கிறவங்கலாம் கட்டணா இருப்பாங்கல்ல, நடிப்பு அவ்வளவுதான். அதுவும் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் தானே என்று பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஏளனமாக, சாதாரணமாக ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்தவர், ஏதோ ஒரு சினிமா மேன் அப்படின்னு தான் நடிப்பாங்க. ஆனால் அவருடைய குரலையும் அவருடைய நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. அவர் சொல்லுகின்ற கம்பராமாயண பாடல்கள், அவர் சொல்லுகின்ற அந்த இலக்கிய புலமை, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அடிப்படை காரணம் கல்வி, கல்வி ஞானம். இது இருந்தால்தான் யாரா இருந்தாலும் வெற்றி பெற முடியும். அவர்கள் அப்படி சொல்லுகின்ற போது ஒரு உரையாடுகிற சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒரு பழைய பாட்டு சொன்னாங்க, காலமகள் ஊஞ்சலிலே ஆசிய மக்கள் ஆடுகின்றார் ஆறாரோ ஆறாரோ. ஊஞ்சல் ஆறாரோ தானே. காலமகள் ஊஞ்சலிலே ஆசிய மக்கள் ஆடுகின்றார் ஆறாரோ ஆறாரோ, இதில் எதிர்கால மன்னர்கள் யாராரோ யாராரோ. அந்த பாட்டு தான் உங்களுக்கு பார்க்க ஞாபகம் வருது. எதிர்கால மன்னவர்கள் அல்லது அரசியல் நீங்கள் யாராரோ, எங்களுக்கெல்லாம் அதிகாரி வர போறீங்களா, இல்ல எங்களே அதட்டக்கூடிய பதவியில் வர தெரியாது, எங்களுக்கு முன்னால் கை கட்டி நிற்கிறீங்க. இது ஒரு வாய்ப்பு, வாழ்த்து. ஏன்னு சொன்னால் உங்களை பார்க்கின்ற போது, என்னுடைய மக்களை பார்க்கின்ற போது, குறிப்பாக வடபுலத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் மக்களை பார்க்கின்ற போது ஒரு இருமாப்பு உண்டு. ஏன்னு சொன்னால் ஞானம் பெற்றவர்கள், படிக்க உணர்வு பெற்றவர்கள். நம்முடைய வடக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிப்பட்டு தொகுதி என்று சொன்னால், திருத்தணி பகுதி என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏழை மக்களாக, நடுத்தர மக்களாக இருப்பவர்கள், இருந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் கூட படிப்பு என்று ஒன்று வந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மத்தியிலே மகளிர் மேம்பாட்டு பற்றி நிறைய சிந்தித்தவர்கள் இந்த பகுதியிலே ஏராளம் பேர் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே மகளிருடைய விடுதலை பற்றியும், மகளிருடைய கல்வியை பற்றியும், மகளிருக்கு உண்டான சுதந்திரத்தை பற்றியும், மகளிருக்கான அதிகாரத்தை பற்றியும் சிந்தித்து செயல்பட்ட பெருமக்கள் இந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள், பகுதிக்கு வந்திருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கேர்ள்ஸ் என்ற வகையிலே மகளிருக்காக மட்டுமே என்ற இந்த யுவர் டோர் டு தி ஃபியூச்சர், இது குவைத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி. குவைத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய அரபு நாடான குவைத்தில், பணக்கார நாடு குவைத், அங்கே நடந்த நிகழ்ச்சி. அதே தலைப்பாக நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த வடபுலத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் நடத்துகிறோம் சொன்ன உடனேயே கை கொடுத்தவர்கள் எங்களுடைய கல்வி அதிகாரிகள், நம்முடைய முதன்மை கல்வி அதிகாரி, நம்முடைய டிஓ அவர்கள், ராமூர்த்தி அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய உதயசூரன் அவர்கள், இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் எங்களுடைய உற்ற சகோதரர்கள், பேராசிரியர் மக்கள் தலைவரும் மிகவும் ஆர்வம் கொண்டு செயல்பட்டார்கள் தான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உங்களுக்கு பாட சொல்வதற்கு நிறைய வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து அவுட் ஆஃப் வெளியே போய் உங்களை வந்து நேரத்தை நான் கழிக்க விரும்பவில்லை. பொதுவாகவே மலேசியா நாடுகளில் செல்கிற போது நான் நேரம் சென்று உங்களை சந்திக்கிறேன் சொல்லுவாங்க. நேரம் கழித்து சொல்ல மாட்டாங்க. நான் உங்களை சற்று நேரம் சென்று கழிக்கிறேன் சொல்லுவாங்க, சந்திக்கிறேன் சொல்லுவாங்க. அவர்கள் சென்று என்பது நேரம் தானாக செல்ல வேண்டும், கழிக்க கூடாது. அவர்கள் சொல்லுகின்ற அந்த பாஷை, அந்த மொழி இருக்கிறதே மிக அற்புதமான பாஷை. அந்த அவர்கள் சொல்லுகின்ற விதம் பாசிட்டிவான, அதாவது நேர்மறையான சிந்தனையுடைய விளைவாக அவர்களுடைய சொற்பொழிவை விட அற்புதமாக இருக்கும். அதனால் நம்மை விட அவர்கள் வளமையாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே உங்களை எல்லாம் இங்கே வருகை புரிவித்த பேராசிரியர் மக்கள், தங்களை பொறுப்பில் அழைத்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர்கள், சகோதரிகள் அத்தனை பேருக்கு வணக்கத்துறை, அதற்கு அனுமதித்த தலைமை ஆசிரியர்களுக்கெல்லாம் வணக்கத்தை நான் இங்கே குறிப்பாக கோர வேண்டும். அதே போல ஒரே ஒரு செய்தி நான் சொல்லுகிறேன். நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கூடாது. ஒரே ஒரு நிகழ்ச்சி, நான் பஸ்ஸில் பேருந்து நிலையத்தில்
பேருந்து புறப்படுது. நான் ஒரு மருத்துவ மாணவர், என்னோட பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறார். நீங்கள் எங்க செல்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. நான் வந்து மருத்துவம் படிக்கிறேன். நான் ஒரு மருத்துவ மாணவன், இங்க பக்கத்தில் இருக்கிற ஆல்ரெடி ஸ்டேஷன் செல்லுகிறேன். காதில் வாங்கிக் கொள்வது அவர்தான். நான் பக்கத்தில் ஆல்ரெடி செல்லுகிறேன். அங்கே என் நண்பர் SN சுப்பிரமணியன் என்ற நண்பர், என்னுடைய பாலிய நண்பர், அவரை நான் பார்க்க நான் செல்கிறேன். அவருக்காக செல்லுகிற போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நான் செல்கிறேன்னு சொன்னேன். பக்கத்தில் பெரியவர் கேட்டார், ஆமா நீங்க மெடிக்கல் வாய்ப்பு படிக்கிறீங்க, இது என்ன உரையாடல் அது எழுதுறதுலாம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டார். அது ஒரு டேஸ்ட் உண்டு சார் எனக்கு, அதனால நான் போறேன்னு. உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமா கிடைக்குமான்னு கேட்டார். கிடைக்கும் தான் சார் போறேன். அவர் SN சுப்பிரமணியன் வர சொல்லிருக்கு, நான் போய் பார்க்கறேன்னு சொன்னேன். சரி, SN சுப்பிரமணியன் எப்படி நல்லவரா, எப்படி அவரெல்லாம் உதவி பண்ணக்கூடிய டைப் தானா அப்படின்னு கேட்டார் பெரியவர். என்னடா இவர் ரோட் வடி கேட்கிறாரு, உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பஸ் இருந்தா இறங்கிட போறேன், ரைட் ஹவுஸ் இறங்கிட போறேன், இவரும் இறங்கிட போறேன். இவர் என்னை பத்தி இவ்வளவு ஏன் கேட்கிறாரு எனக்கு சந்தேகம். அப்புறம் சரி சார், இல்லை நல்ல மனுஷன் சார், அவர் பார்த்த உடனே ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் தமிழ் இலக்கியம் MA படிச்சவர், அவரோட பேசுகிற பல செய்திகள் கிடைக்கும். அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு என்னுடைய துறை பற்றி கூட நிகழ்ச்சி பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். சரி, முழு பெரியவர் எல்லாம் கேட்டா நான் பதில் சொன்னோம். சரி, இவர் யாருன்னு கேட்போன்னு நான் கேட்டேன். சார் இவ்வளவு கேட்கறீங்களே, நீங்க என்னை பத்தி கேட்கிறாரு, நீங்க யார் சார்? ஒன்றும் இல்லை, அந்த நீங்க பார்க்க போறீங்க SN பாலசுப்ரமணியா, என்னுடைய கடைசி மகன், அதனால தான் அப்படின்ட்டார். என்னுடைய இஸ் மை லாஸ்ட் சன் சொன்னார்கள். தன்னுடைய பிள்ளையை பற்றி என் வாயிலாக என்ன வரும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் அவ்வளவு அமைதி காத்து என்னை துருவி கேள்வி கேட்டு நான் சொல்வதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு பெருமைப்பட்டார். அதுபோல்தான் உங்களை பற்றி உங்கள் பெற்றோர்கள் பெருமைப்பட வேண்டும், அந்த பெருமைக்குரியதாக நீங்கள் ஆக வேண்டும். அப்படி ஆக்குவதனுடைய நோக்கம்தான் இந்த நிகழ்ச்சி என்பதனை சுருக்கமாக கூறி இங்க வருகின்றக்கூடிய அத்தனை செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவாக தெரிவிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்வீர்கள். பல்வேறு பதவிகளிலே பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கு வாயில்கள் திறந்திருக்கின்றன. 1000 வாசல் இதயம், அது அப்படி ஒரு பாட்டு உண்டு. ஆனால் இப்போது 1000 வாசல் இதயம் அல்ல, 1000 வாசலில் உங்களுக்கு